டேய் என்னடா கமெண்ட் பண்றீங்க? அண்ணன் மிட்டாய் போட்டு வந்தேன், உங்க அம்மாக்கு புள்ளியா இருக்க மாட்டீங்க. இதே மாதிரி பேசினு வந்தா நீ எனக்கு புள்ளியா இருக்க மாட்டேனாய. லைவ்ல தானே பேசினேன், குறுக்க வரேன். என்னடா இது? பாத்தே தெரியல, ரீல்ஸ் எடுக்க போறேன், போஸ்ட் பண்ண போறேன், ஃபேமஸ் ஆக போறேன். 4 மணி நேரம் ரீல்ஸ் வீடியோ எடுக்க போறேன். உங்களோட வீடியோ எடுத்து போட்டு லைக் வரல, ஒண்ணும் வரல, கிளம்பு நீ. அதுக்கு நீ இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாவா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா தான் போட்டதாம லைக் வருது. இப்ப நான் இதே கட்டப்ல போட்டு வச்சுக்கா, பொதுமக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க டேய் சோன்னு ஒரு ஸ்லோ மோஷன் போட்டு நான் லேடிஸ காட்டுன்னு வச்சுக்கா, லைக் அப்படியே அள்ளி குமுறுதுமா. அட கடவுளே, என்ன வரையறா? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் என்னென்னவோ சாட்சி வீடியோ போட்டுனுக்குறாங்க, நீ நாடா இது மாதிரி பண்ணுகிற? ஒரு 2 கையில அது ஒரு ஹேண்டிகேப்ட் ஒருத்தவங்க லேடிஸ் ஒருத்தவங்க வில்லம் போட்டு ரெக்கார்ட் பண்ணாங்களா, அவங்க பேர் நான் தெரியுமா உனக்கு? தெரியாதே. அதை கூட தமிழ்நாட்டுல இப்ப லேட்டஸ்டா மகளிருங்க கபடி கோட்ல அடிச்சு கோல்டு மெடல் வாங்கினாங்கல்ல, அந்த டீமோட பேரா தெரியுமா? தெரியாதே. எனக்கு தெரியாம வந்து பேசுறேன் வச்சுப்ப. என்னடா? ஆமாமா, இங்க திறமைக்கும் திறமையானவங்களுக்கு மரியாதையே இல்ல. என்ன மாதிரி டாய் கோயிந்தங்கிறான் பாரு, அவங்க எல்லாம் மரியாதை தூக்கி வச்சு பாராட்டி கொண்டாடி போகணும் ஆக்குறானுங்க.